கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். புதன் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் தங்களுக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் உரியவர். புதன் வக்கரம் தங்களுக்கு சாதகமாக இல்லை. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. தேவையில்லாத சகவாசம் வம்பு வழக்குகளில் கொண்டு வந்துவிடும். தினமும் தியானம் செய்ய வேண்டும். மெடிடேஷன், யோகா போன்றவற்றை செய்ய வேண்டும். அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும். பெற்றோர் சொற்படி மாணவர்கள் கேட்க வேண்டும். வியாபாரத்தில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பண முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை. தொழில் சம்பந்தமான கிரகம் புதன் வக்கரமடைந்திருப்பதால் தொழிலில் நஷ்டம் உண்டாகலாம். பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும், சமாளிக்க வேண்டும். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு கவனம் தேவை. வேலை இழப்பு உண்டாகலாம், சம்பள குறைவு உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடாது, வாங்குதலும் கூடாது. இந்த நேரத்தில் 7.5 சனி நடைபெறுகிறது. ஏற்கனவே கும்பராசினருக்கு 7.5 சனி நடைபெறுகிறது. குரு பகவானும் இதுவரை 5இல் இருந்து சாதகமாக இருந்தவர் குரு வக்கரமடைந்து 6ஆம் இடத்துக்கு சென்றுள்ளார். ஆகவே பண வகையில், தொழில் முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வோர் நன்றாக படித்து நன்கு முயற்சி செய்து இறை அருளால் தாங்கள் தேர்ச்சி பெற முடியும். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகலாம். அதிக முதலீடுகள் வேண்டாம். ஐடி துறையில் வேலை இழப்பு உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருங்கள். அதை நம்பி உள்ளோருக்கு கவனமாக இருத்தல் வேண்டும். வேலை இழப்பு உண்டாகலாம். இல்லாவிட்டால் சம்பள குறைவு உண்டாகலாம். கடன் கொடுத்தால் வாங்குவது கடினம். பேசும்போது பார்த்து பேசுங்கள், கவனமாக பேசுங்கள். இல்லாவிட்டால் வீண் வம்பு வழக்குகள் வரலாம். கோவிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானையும் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதியாத் என்ற மந்திரத்தை 16 முறை கூறுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.